அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆனா சொன்ன ஒரு எனக்கு ஊழியம் பண்ணா அவனை பிதாவானவர் மரியாதை பண்ணுவார், அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவாரா. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கனவீனங்கள் அவமரியாதை நம்ம நடந்திருக்கலாம். பணம் இல்ல, படிப்பு இல்ல, தொழில பெருசா உயர்ல, அந்தஸ்து இல்ல, நகை இல்ல, சொந்தமா வீடு இல்ல, அப்படி பலவிதமான அவமரியாதைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருப்போம்னா அந்த ஆண்டவர் சொல்ல இயேசுவாகிய நான் கனம் பண்ணணும்னு சொல்ல, பசுத்த ஆவியானவர் கனம் பண்ணுவார்னு சொல்ல. அப்போ திருத்துவத்திலே பெரிய ஆளு பிதாவானவர். 3 பேரும் சமம் தான், 3 பேரும் ஒண்ணுதான். ஆனா இந்த திருத்துவத்திலே பிதாவானவர் தான் மேல இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு மரியாதை எங்க இருந்து வருமா? ஏசப்பா கிட்ட இருந்து இல்ல, பசுத்த ஆவியானவர் கிட்ட இருந்து இல்ல, பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு மரியாதை வருமா? ஹல்லேலூயா. ஆனா கண்டிஷன் என்னன்னா கர்த்தர் அவருக்கு ஊழியம் பண்ணணும். இப்போ ஊழியம் எல்லாம் அவருக்கு இருக்குதா? நிறைய ஊழியர்களை பாத்தீங்கன்னா பேருக்காக, பணத்துக்காக, புகழுக்காக. சமீபத்துல ஒரு பாஸ்டர் ஒரு சட்டத்தை பத்தி கொஞ்சம் ஒரு கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு நாயர் கிட்ட அவர் கொஞ்சம் அனுப்பி வச்சிருந்தா, அந்த பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் பேசி எனக்கு போன் பண்றாரு. ஐயா நான் ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் தான் பேசினார். அவர் ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுக்க சொல்லுங்க ஐயா, 5 நிமிஷம் பேசணும். நீனும் டெல்லியில இருந்து வந்த ஜெத்மலானியா பெரிய எல்லாம் அவங்களாம் கூட அப்படி கேட்க மாட்டாங்க போல. பாஸ்டர் அவர் என்ன கேட்கிற போன் பண்ணி, ஐயா ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுக்க சொல்லுங்க ஐயா. எப்படிலாம் இதுதான் நீங்க சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போனீங்கன்னா 2 அரை விட்டு வந்துடுவீங்க. அவங்க பேச்செல்லாம் பார்த்தா கேட்கலாமா கொடுக்கணும். ஆனா ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக வந்திருக்கிறேன். என்ன பண்ணேன்? 1000 ரூபாய் கொடு. ஏதாவது போனா ஏதோ வீட்டுல போனா தலை சொல்லிட்டே நிக்கிறது. எங்க பணம் பேருக்காக புகழுக்காக. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஊழியத்துக்கு சபைக்கு கூப்பிட்டா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் பாஸ்டர், ஏதாவது தெரு வீடியோவாங்க, நம்ம ஏதாவது வீடு சந்திப்புகளுக்கு போவோம் அப்படின்னா நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொன்னா என்ன பண்றேன்? வரேன். இதை பார்க்க நேரம் கூப்பிடுறாரு, ஐயா நீங்க எங்க சபையில வந்து ஒரு சொல்லணும். அடுத்த 1 மணி நேரத்துல அங்க இருப்பாரு. அப்ப சொல்லுவார், அவர்கிட்ட பார்த்து சொல்லுவாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவர் சொன்னா வரேன்னு. அடுத்த 1 மணி நேரத்துல இருப்பார். பாஸ்டர் மோகன் சொல்றாரு, எங்க சபையில வந்து ஒரு சொல்லுங்கன்னு. அப்ப சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணி சொல்றேன்னு. இல்ல, அடுத்த 1 மணி நேரத்துல இருப்பாங்க. ஆனா எங்க ஒரு சின்ன ஏழை பாஸ்டர் கூப்பிடும் போது என்ன பண்ணுது இவங்க? ஜெபம் நான் பண்ணிட்டு சொல்றேன். இதை நம்ம பொண்ணுக்கு ஒரு அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை கிடைக்கிறாருன்னு வச்சுங்க, உடனே செலக்டர் தான். இதை ஒரு அம்ஜிக்கர்ல இருந்து கிடைக்கிறாரு, நாங்க ஜெபம் பண்றோம். என்ன சொல்லுவோம்? அமெரிக்கானா ஆண்டவர் செலக்டர், ஒரு அம்ஜிக்கரை ஒரு லோக்கல் அப்படின்னா நாங்க ஜெபம் பண்ணி சொல்றோம் பாஸ். அந்த மாதிரி அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணா அவர் நம்மளை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மொர்தெகாய் இருந்தார். ஆண்டவர் அவரை கனம் பண்ணினார். எஸ்தர் 6வது அதிகாரம் 30வது வசனத்தை மைக்ல எல்லாம் வரனால கவனிப்போம் நல்லா. எஸ்தர் 6வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். மொர்தெகாயை பெரிய ரதத்தை உண்டு பண்ணி ராஜாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை கனப்படுத்தினாங்க. அவனுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு வந்தது. காரணம் தெரியுமா? மொர்தெகாய் கர்த்தருடைய ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா, அவன் ஜனங்களுக்காக போராடுகிற மனுஷனா இருந்தா. இஸ்ரவேல் ஆமான் என்கிற தளபதி இஸ்ரவேல் யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கும் போது, அழிக்க சட்டம் போட்ட போது இவர் நினைச்சிருந்தா அவங்க சொந்தக்கார போனதான் எஸ்தர் அம்மா ராணியா இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்ல வாங்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருக்க முடியும். ஆனா ஒரு ஜனம் அழிக்கப்படக்கூடாதபடி அவர் பரிதவித்தார், அதற்கான முயற்சிகளை செய்தார். ஊழியக்காரனா என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறுகிறவன், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன். உங்களை என்னைய சுத்தி எத்தனையோ பேர் துஷ்ட ஆராதனையில, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளாம அழிவுக்கு நேரம் நரகத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நான் போனா போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறோமா? மொர்தெகாய் எல்லா ஜனங்களுக்காக கரிசனையோடு பரிதவிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஊழியம் பண்ணி அந்த ஜனங்களை பாதுகாக்க என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறவராய் இருந்தார். அப்படி நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நிற்கத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற அந்த மொர்தெகாய் சில காரியங்கள் செயல்பட்ட மொர்தெகாய் சிறைப்பிடிக்கப்பட்டு போவது. இப்ப எங்க இருக்கிறார்னா இஸ்ரவேல் நாட்டுல சொந்த ஊர்ல இல்ல, வேற ஒரு நாட்டுல அடிமையா இருக்கிறார். அடிமையா இருக்கிறவங்கள ரொம்ப மரியாதையா கூட்டு போவாங்களா? நிறைய நேரம் சொல்லி இருக்கிறேன், மறந்து போயிருக்கு நம்மளுக்கு. என்னன்னா ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு நாட்டுக்கு அடிமையா கூட்டு போறாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இல்லாம கை காலெல்லாம் சங்கிலி போட்டு
பல கிலோமீட்டர் வச்சுட்டு போவாங்க, தரன்னு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இப்ப மொர்தெகாய் என்ன பண்ணிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கேட்டுட்டு கை காலெல்லாம் சங்கிலி போட்டு வேற ஒரு நாட்டுல கூப்பிட்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்களும் நான் இந்த சூழ்நிலையில இருந்தோம்னா, ஆண்டவராது கடவுளாது ஒன்றும் தேவையில்லை, இவ்வளவு அவமானத்துல விட்டாரு, இவ்வளவு பிரச்சனைல விட்டாரு, அதனால கடவுளே தேவைன்னு சொல்லி நொந்து போயிருப்போம். ஆனா மொர்தெகாய் அவனுக்கு அவ்வளவு அவமானங்கள் நிந்தைகள் வந்த போதும் ஆண்டவர் தான் நான் நேசிப்பேன், அவர் தான் பக்தியோட இருப்பேன், அவருக்கு நான் ஊழியம் பண்ணு சொல்லி ஜனங்களை காப்பாற்றுகிற இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய நேரம் ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன், என் பேத்தியை செட்டில் ஆக்குறதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன். சில பேர் பண்ணுவாங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன். ஏற்கனவே நீங்க ரிட்டையர் இருக்கிறீங்களே ஊழியம் பண்றீங்கன்னா ஸ்தோத்திரம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த வயசுல நமக்கு இருக்கிற பலன் இருக்கும் போது ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணதா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த எஸ்தர் ராஜ்மணி சொந்த ஊர் என்ன பண்ணாத, ராஜா கிட்ட சொல்லாத அப்படின்னு ஞானமாய் செயல்பட்டார். ஊழியக்காரங்க ஞானமா செயல்படணும். நிறைய பேர் பாத்தீங்களா ரொம்ப நம்ம பக்தியெல்லாம் எங்க காட்டுவாங்கன்னா, போயிட்டு அந்த தெய்வத்தை போய் பேய் என்றது பிசாசுன்றது, அந்த உரிமை யார் கொடுத்தது? மொர்தெகாய் ஞானமா செயல்பட்டார். அந்த அவங்க பொண்ணு சொந்தக்கார பொண்ணு ராணியா இருக்கிறாங்க. ஆனா என் பொண்ணு, அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணு, அது யூத பொண்ணு யார்ட்டும் சொல்லாதமா சொல்லியிருந்தார். அப்ப ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவங்க ஞானமா நடக்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்ல போய் பேசி நிறைய 1008 கேஸ் வாங்கிடுமா, மத்த தெய்வத்தை போய் தவறா பேசி மத்த தெய்வத்தை பேய் பிசாசுன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி பேச சொன்னாரா? இல்ல. நீங்கள் நானும் நல்ல ஞானமாய் நடக்க, ஞானமா பேசதான் கர்த்தர் அவளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஞானமாய் நடந்தா, அப்ப நீங்களும் நானும் ஞானமாய் நடந்து ஊழியம் பண்ணதான் கர்த்தர் அவளை வச்சிருக்கிறார். ரெண்டாவது, நம்ம எப்படி ஊழியம் பண்ணணும்? பைபிள் சொல்லுது ஆஸ்திகளினால் ஊழியம் பண்ண. லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனாக லூக்கா 8:3 தங்கள் ஆஸ்திகளால் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து ஏரோதின் காரியக்காரனான பூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால், நல்லா கவனிக்கணும், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கிட்ட பணம் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? 2000 வருஷம் பெண்களை வந்து ரொம்ப அற்பமாய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது, அவங்களுக்கு பணம் கிடையாது, வெளியில வரக்கூடாது, முக்காலதான் போட்டு பலவிதமான சட்ட கட்டுப்பாடுகள் தான் இருந்தது. அந்த நாட்கள்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏசப்பாக்கு ஊழியம் ஏசப்பா கிட்ட காணிக்க கொடுத்து ஊழியம் பண்ண வச்சாங்களாம். அப்ப நீங்களும் நானும் சில நேரங்களில் ஊழியத்துக்கு போக முடியாது. அப்ப ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கிற காணிக்கை நீங்களும் நானும் ஊழியம் பண்றதுக்கு சமம். ஹல்லேலூயா. வீட்டுல உட்கார்ந்து காணிக்கை கொடுக்குற அப்படி சொல்ல வரல. நல்ல ஆண்டவர் ஊழியம் பண்ற ஊழியக்காரங்க இருப்பாங்க. தனியா ஜெட் ஃபிளைட் வச்சிருக்கிறவங்க, தனியா மக்களுடைய பணத்தை வச்சு சொகுசு வாழ்க்கை வாழற ஆட்களுக்கு இல்ல, தன் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பிக்ஸட் டெபாசிட்ல போடுற பாஸ்டருக்கு இல்ல. கர்த்தர் ஊழியம் நடக்கணும் நீங்களும் நானும் கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியத்தை நம்மளே கணக்குல வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பைபிள் சொல்ற பெண்கள் அவங்க போய் ஊழியம் பண்ண முடியல, ஆனா இயேசுவை சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அந்த ஊழியமா கர்த்தர் கரிசனையோட பார்த்தா, அப்ப அப்படிப்பட்டதான ஊழியங்களை நம்ம செய்ய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். கடைசியா 3வது, வீட்டுல ஊழியம். 1 கொரிந்தியர் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட நீ கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். அந்த வீட்டுல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டுக்குள்ள சபை கூடினது. நீங்க ஆதி திருச்சபை பாத்தீங்கன்னா தனியெல்லாம் சர்ச்சை இருக்காது, வீட்டுக்குள்ளதான் சபை இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள கூடின சபைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நம்ம வீடுகள்ல ஜெபம் வைக்க சொல்லி தொண்டை தண்ணி வந்த கத்தனாலும் ஒண்ணு நடக்குமா? என்னதான் பிரச்சனைன்னு புரியல. வேணா நாங்க வேணா பிளாஸ்க்ல டீ வாங்கி வந்துடுறோம், தண்ணி பாட்டில் எடுத்து வந்துடுறோம். நம்ம வீடுகள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்த, வீட்டுல சபையை நடத்ததான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த சபையை வீட்டுல கூடி ஜெபம் பண்ண ஆண்டவர் வச்சு, அப்ப அது எவ்வளவு ஆசீர்வாதமானது. 1 2 சாமுவேல் 6:12 வாசிக்கல.
தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நம்ம பிடாரி கோயில் ஸ்ட்ரீட்ல ஒரு அம்மா கிரேசி அம்மா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க வீட்டுல வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்க, என் வீட்டுக்கு அது முன்னாடி வரைக்கும் சோம்பலி நாவினால இருந்தார், சரியா வேலைக்கு போக மாட்டாரு, சரியான வருமானம் இருக்காது. ஆனா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணின போது இன்னைக்கு என் வீட்டுக்காரர் நல்லா வேலைக்கு போறாரு, நல்ல லாபம் வருது, நல்ல கடன்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றம் செய்திருக்கார். அல்லேலூயா. நமது ஓபேத்-ஏதோம் வீட்டுல கர்த்தருடைய பெட்டி இருக்குது. அந்த பெட்டினால அவன் ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, பெருசா எதுவும் பண்ணல. அந்த பெட்டி இருந்ததுனாலே கர்த்தர் அந்த ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார்னு பைபிள்ல பாக்குறோம். அப்ப நீங்களும் நானும் நம்ம வீடுகள்ல ஆராதனை நடத்தும் போது, வீட்டுல ஜெபம் நடத்தும் போது, ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தா எவ்வளவு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு